ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி. SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. பார்வதி தேவி அவர் பிறப்பினுடைய அவதாரத்தை அவருக்கு எடுத்து சொல்றாங்க. ஞானவேல் அம்மன் வழங்குறாங்க தெரியுமா, அதை வழங்கிய இடம் பழனி. அதனால தான் இந்த தைப்பூசத்தில் ரொம்ப சிறப்பு பழனி. இந்த தைப்பூச நாளில் தான் நம்ம ராமலிங்க அடிகளார் இறைவன் கிட்ட ஜோதியாக சேர்ந்த நாள் கூட. அந்த 48 நாளும் பாத யாத்திரையாகவே சென்று முருகரை வழிபடுறவங்க இருக்காங்க. 48 நாள் விரதம் இருந்து முருகரை சென்று வழிபடுறவங்களும் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல ஆனால் இந்த நாளுடைய சிறப்பு நம்ம கையாலே பால் கொண்டு போய் நம்ம முருகர் கோயிலில் கொடுக்கும்போது அந்த முருகருக்கு அபிஷேகம் செய்யப்படும். குளம் கிட்ட நின்று உள்ளார போகல, வெளியில் நின்று தான் என்னுடைய அந்த தருணத்தை அவர்கிட்ட புலம்பிட்டு போனேன். நான் போயிட்டு திரும்பி வரும்போதே எனக்கு அதுக்கான ஒரு விடை தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து ஆரம்பித்தது தான் முருக பக்தி. பணம் சொல்கிறாரு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த நேரத்தில் எங்ககிட்ட சுத்தமாக இல்லை. அப்போவும் வீட்டில் உட்காந்து தான் நான் அவர்கிட்ட வேண்டுறேன். யாருன்னே தெரியாமல், முகமே தெரியாத ஒருத்தர் திடீர்னு வந்தாங்க. அந்த பணத்தை அவங்க ஹாஸ்பிட்டலில் கட்டினாங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாளில் முருகரை போய் வழிபடும் போது இன்னும் நிறைய சிறப்பு. எல்லோருக்குமே ஒரு சிறப்புனா அவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு. தைப்பூசம் அப்படின்றது சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து அப்படிதான் நம்ம அவரோட அருளை பெறணும் அப்படின்னு இல்லை. அவரோட அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை தொண்டிலேயே அவருடைய அருளை நம்ம பெற முடியும். தமிழர்களுடைய பண்பாட்டில் தைப்பூசம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது. இந்த தைப்பூசம் பிறந்த கதையிலிருந்து நம்ம இந்த உரையாடல் ஆரம்பிக்கலாம். தைப்பூசம் அப்படின்றது பிறந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, இது ரொம்ப கொண்டாடக்கூடிய அறுபடை வீட்டில் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடக்கூடிய வீடு பழனி. ஏன்னா பழனியில் முருகப்பெருமான் போய் நின்றுடுறாரு. ஆண்டியா ஒரு பழத்துக்கு சண்டையிட்டு அவர் போய் நின்றுடுறாரு. அதுக்கப்புறம் பார்வதி தேவி அவர் பிறப்பினுடைய அவதாரத்தை அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அவருக்கான ஞானவேல் அம்மன் வழங்குறாங்க தெரியுமா, அதை வழங்கிய இடம் பழனி. அதனால தான் இந்த தைப்பூசத்தில் ரொம்ப சிறப்பு பழனி. நிறைய பேர் பாத யாத்திரை போவாங்க, காவடி எடுப்பாங்க, எல்லாமே நடக்கிறது அங்கே தான். அங்கேருந்து ஆரம்பித்தது தான் இந்த தைப்பூசம் அப்படின்றது. இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த தைப்பூச நாளில் தான் நம்ம ராமலிங்க அடிகளார் இறைவன் கிட்ட ஜோதியாக சேர்ந்த நாள் கூட. அதனால் இந்த தைப்பூசம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். ஏன்னா பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர வரக்கூடிய நாள் தைப்பூசம். இந்த தைப்பூசத்தை இன்னைக்கு முருகப்பெருமானுடைய அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் மாசி மகத்துக்கு திருச்செந்தூரில் திருவிழா எடுத்து விரதம் இருந்து போகக்கூடிய ஒரு பாங்கு இருக்குது. இங்கே பாத யாத்திரை போகிற பாங்கு. தைப்பூச விரத முறை அப்படின்னு இருக்கா? ஏதோ ஒரு விஷயத்தை இறைவனுக்கு நம்ம முன்வைக்கிறது தான் விரதம் அப்படின்றது. விரதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்றதுல நிறைய வழிமுறைகள் இருக்குது. விரதம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அது அவங்களோட கோரிக்கையை பொறுத்து, இறைவன் மீது அவங்க வைத்திருக்கிற பக்தி பொறுத்து தான் இது அமையும். சில பேர் இறைவன் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ஆனால் நான் விரதம் இருந்து ரொம்ப கடுமையாக விரதம் இருந்து தான் அதை நிரூபிக்கணும் அப்படின்றது இல்லை. என்னோட கோரிக்கை இது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை நான் உண்ணாமல் இருந்து நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. முழு நேரமும் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. இதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. சமீபமாக நிறைய முருக பக்தர்கள் ஒரு மண்டல விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தைப்பூசத்துக்கு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? தைப்பூச விரதம் அப்படின்றது இந்த வருடம் 2024 டிசம்பர் 25லேருந்து பிப்ரவரி 11 வரைக்கும் இந்த 48 நாள் விரதம். ஏன்னா இந்த 48 நாள் நிறைய பேர் பாத யாத்திரை முன்னாடியே கிளம்பிடுவாங்க. கிளம்பி இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க அந்த 48 நாளும் பாத யாத்திரையாகவே சென்று முருகரை வழிபடுறவங்க இருக்காங்க. 48 நாள் விரதம் இருந்து முருகரை சென்று வழிபடுறவங்களும் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல ஆதிபராசக்தி அதை பார்வதி தேவி முருகருக்கு ஞானவேல் வழங்கினதுனால அங்கே ஒரு அதிகமான ஒரு பவர். உங்களுக்கு தெரியும், பழனி அப்படின்னாலுமே எல்லாராலையும் போயிட முடியாது. அவர் கூப்பிட்டா மட்டும்தான் அங்கே போக முடியும். அது சித்தர்கள் பூமியும் கூட.
அங்கே சென்று வரும்போது எல்லோருக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அந்த இடத்துக்கு மட்டுமே போகும்போது ஒரு சிறப்பு. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. நோன்பு இருந்து போகிறவங்க இருக்காங்க, பாத யாத்திரை போகிறவங்க இருக்காங்க, காவடி எடுத்துக்கிட்டு நடந்து போகிறவங்க இருக்காங்க, பால் காவடி எடுத்து நடந்து போகிறவங்க இருக்காங்க. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா பாலபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக வந்து நம்ம கோவில்களில் போய் வந்து பாலபிஷேகத்துக்கு கொடுக்குறோன்னா ஒரு 100 பேர் வந்து பாலபிஷேகத்துக்கு பதிவு செய்வாங்க. அந்த 100 பேர் பாலை எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க ஒரு 10 லிட்டரோ, ஒரு தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறேன், 10 லிட்டரோ 5 லிட்டரோ முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். ஆனால் இந்த நாளுடைய சிறப்பு நம்ம கையாலே பால் கொண்டு போய் நம்ம முருகர் கோயிலில் கொடுக்கும்போது அந்த முருகருக்கு அபிஷேகம் செய்யப்படும். அதனால் இந்த தைப்பூச நாளில் நம்ம பாலபிஷேகம் ரொம்ப சிறப்பானது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வழிமுறைகளை பின்பற்றி அவங்களுக்கு எப்படி தோணுதோ இறைவனை அடைவதற்காக 1000 வழிகள் இருக்கிற மாதிரி அவங்கவுங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள். இப்போது முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாலுமே உலகமெங்கும் இருக்கார் முருகர். தண்ணீர் மலையில் ஆஸ்திரேலியாவில் தொடங்கி மலேசியாவில் பெனாங் தீவில் இருக்கார், இந்த பக்கம் உத்தரகாண்டில் எலும்பு முருகராக இருக்கார். அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது நமக்கு வந்து தொழில்நுட்பம் வளர வளர வெளியே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது கேட்குறப்ப முருக வழிபாடு உலக வழிபாடாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. முருகப்பெருமான்னு சொன்ன ஒன்று உங்களுக்கு மனசுக்கு ஞாபகம் வரக்கூடிய சில விஷயங்கள்? நான் தான். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் முருகர், நான் வந்து சிவன் பக்தர். அப்புறம் வந்து எனக்கு மானசீகமாக ரொம்ப பிடிச்சது ராமர். முருகர் எப்படி என்னோடய வாழ்க்கைக்குள்ளார வந்தாருன்னா, இது வந்து ஒரு இதுவாக நடந்தது தான். நான் ஒரு தொலைக்காட்சியில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அங்கே நிறைய ஒரு பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த எந்த கோவிலுமே எந்த பக்கம் கொடிமரம் இருக்கோ அதுதான் வந்து வாசல். ஆக்சுவலாக இந்த பக்கம் எல்லாருமே போகிறாங்களா, ஆனால் நான் அந்த பக்கம் போகும்போது ஏதாச்சுமா அந்த குளம் கிட்ட நின்று உள்ளார போகல, வெளியில் நின்று தான் என்னுடைய அந்த தருணத்தை வந்து அவர்கிட்ட புலம்பிட்டு போனேன். நான் போயிட்டு திரும்பி வரும்போதே எனக்கு அதுக்கான ஒரு விடை தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து ஆரம்பித்தது தான் முருக பக்தி. இன்றைக்கி வந்து வடபழனி நீங்கள் முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா உள்ளார வரைக்கும் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். அன்றைக்கி காசு இருந்தால் மட்டும்தான் உள்ளார போய் தரிசனம் பண்ண முடியும். காசு இல்லாதவங்க எல்லாருமே வெளியில் இருந்து தான் பார்க்கணும். அது ஒன்று இருந்தது. இன்னொன்று, எனக்கு அப்போ நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் போய் நின்று பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக. அதனால் வெளியிலேருந்து அவரை வணங்கிட்டு போவேன். இப்போது எனக்கு நடந்த சர்ஜரி அப்போ வந்து நாங்கள் வந்து என்ன நினச்சிருந்தோம், சந்நியாசம் வந்து நாங்கள் காஞ்சிபுரத்தில் போய் எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய பல வருஷ நோக்கமாக இருந்தது. அப்போ இந்த சர்ஜரிக்கு டாக்டருங்க எல்லாருமே என்னோடய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு தெரியலன்ட்டு. இப்போ பார்த்த மருத்துவரை பார்த்த தருணம், அப்போ நான் வந்து அவர்கிட்ட முதல் கோரிக்கையே வைக்கிறேன், இந்த மருத்துவர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு ஏற்றுக்கணும், நீ தான் அதை பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் ஏற்றுக்கிட்டாரு. அவர் அதுக்கான பணம் வந்து சொல்கிறாரு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் எங்ககிட்ட சுத்தமாக இல்லை. அப்போவும் வீட்டில் உட்காந்து தான் நான் அவர்கிட்ட வேண்டுறேன், நீ தான் எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி தரணும். யாருன்னே தெரியாமல், முகமே தெரியாத ஒருத்தர் திடீர்னு வந்தாங்க, அந்த பணத்தை அவங்க ஹாஸ்பிட்டலில் கட்டினாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் வந்து சந்நியாசம் வந்து இந்த மாதிரி எடுக்கிறதா அப்போ நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அப்போ வந்து இந்த சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சுதுன்னா மீதி இருக்க போகிற வாழ்க்கை நீ கொடுக்குறது, ஏன்னா இவ்வளோ பெரிய கொடுமையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்குற, மீதி இருக்கிற வாழ்க்கையை நான் இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் நான் அர்ப்பணிக்கிறேன். அதை உன்னோட சன்னிதானத்தில் வந்து நான் வந்து சந்நியாசம் எடுக்கிறேன். அதுமாரி ஆப்ரேஷன் போயிட்டு வந்தேன் நல்லபடியாக. ஏன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடிந்த சர்ஜரி. திரும்பி வருவனா அப்படின்ற கேள்வியோடு சென்ற சர்ஜரி. ஆனால் திரும்பி வந்த வாழ்க்கையை அவருக்கு ஒப்படைச்சாச்சு. எல்லாம் மிராக்கிள்ஸ் அப்படிம்பாங்க. அது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அதிசயம் இல்லை, 2 அதிசயம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் முருகர் நிறைய அதிசயம். இன்னொரு அதிசயமும் கூட, பூச நட்சத்திரம் நான். அதனால் இந்த காணொளி வாயிலாக சொல்லக்கூடியவங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாளில் முருகரை போய் வழிபடும் போது இன்னும் நிறைய சிறப்பு. எல்லோருக்குமே ஒரு சிறப்புனா அவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு. ஆனால் ராமலிங்க அடிகளாரை வணங்குறதும் ஒரு சிறப்பு, முருகரை வணங்குறது இன்னும் ஒரு தனி சிறப்பு. இப்போ சஷ்டிக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு தாய்மார்கள் சஷ்டி விரதத்தை ரொம்ப விமர்சையாக அதை ஒரு கொண்டாட்டமான ஒரு விரதமாக முன்னெடுப்பாங்க. தைப்பூசம் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு? தைப்பூசம் அப்படின்றது சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஏன்னா இந்த நாளில் வந்து நீங்கள் விரதம், அதை ரொம்ப கடுமையான கூட விரதம் இருக்க வேணாம். அந்த தைப்பூசம் அன்னைக்கு போய் நீங்கள் முருகப்பெருமானை தரிசிப்பது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்காக எல்லாருமே ஒரே கோயிலில் போய் தரிசிக்கணும் இல்லை. இன்றைக்கி முருகர் வந்து நீர்க்கமர நிறைந்து இருக்கார். ஏதோ ஒரு கோவிலில் போய் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும். இந்த நாளில் நீங்கள் அவரை தரிசனம் செய்து நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை
கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதான் சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு வேளை உண்ணு விரதம் இருக்கலாம், முழுசாக நீங்கள் விரதம் இருக்கலாம். உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுதோ விரதம் இருங்க. ஆனால் முக்கியமாக இந்த 48 நாள் நீங்கள் செய்ய வேண்டியது, காலை மாலை குளிக்கணும், காலை மாலை நீங்கள் வந்து பூஜை செய்யணும். தைப்பூசம் அன்று முக்கியமாக நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேல் பூஜை ரொம்ப பிரபலம் ஆகிக்கிட்டே வருது. நிறைய பேர் வேல் பூஜை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை மட்டும் தனியாக வச்சு பூஜை செய்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. எப்படி வந்து சிவபெருமானையும் நந்தியும் பெருமானையும் நம்ம பிரிக்க முடியாதோ, பெருமாளையும் கருட பெருமாளையும் நம்ம பிரிக்க முடியாது, அந்த மாதிரி வேலையும் முருகரையும் நம்ம பிரிக்க முடியாது. அதனால் முருகரோடு சேர்ந்த வேலுக்கு தான் அதிகமான சக்தியும் கூட. ஆனால் முருகரையும் வேலையும் வைத்து ஒன்றாக வழிபடணும் அப்படின்றத இது மூலமாக நான் கேட்டுக்கிறேன். சுவாமி, இப்போது 48 நாள் விரதம் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ பூஜை, இப்போ வீட்டில் அன்றாடம் வந்து 48 நாட்கள் என்ன மாதிரியான பூஜை முறை செய்யணும்? ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டில் நம்ம வந்து இல்லை, நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ரொம்ப எளிதாக இறைவனை அடையிறதுக்கு ரொம்ப எளிதான ஒரு வழி அப்படின்றத நான் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படி தான் வந்தேன். என்னால் ரொம்ப பெருசாலாம் வந்து பண்ண முடியல. நான் ரொம்ப எளிதாக இறைவனை வழிபட்டு தான் எனக்கான அருளை வந்து நான் பெற்றேன். அது மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்கிறது. உங்கள் வீட்டில் வந்து விக்கிரகம் இருந்தால் நீங்கள் ஒரு தண்ணி ஊற்றி, ஒரு பால் ஊற்றி, திருப்பி தண்ணி ஊற்றி அபிஷேகம் செய்து, உங்களால் முடிஞ்சால் மலர், அப்படி மலர் இல்லைன்னா ஒரு அக்ஷதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து தயாரித்து அதை முருகருக்கு அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து நீங்கள் வணங்கலாம். பாலோ கல்கண்டோ திராட்சையோ ஏதோ ஒன்று அவருக்கு காலை மாலை வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணணும். முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், அப்புறம் வேல்மாறல். வேல்மாறலை விட ஒரு சிறந்த ஒன்று வந்து இருக்கா அப்படின்றது தெரியாது. ஏன்னா நாங்கள் அதை வந்து படித்து நிறைய நாங்கள் வந்து அதனால் பயனடைஞ்சிருக்கோம். அதனால் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் தினமும் இந்த 48 நாள் படிக்கலாம். 48 நாளுக்கு பிறகும் உங்களுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் படிக்கலாம். படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மை நடக்கும். இன்னும் ஒரு எளிதான வழி, பொதுவாகவே ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு அப்படின்றது எதுனாக்கா அவரோட பக்தர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் வந்து நேரடியாக இறைவனை சென்று சேரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, அவர் எதிர்பார்க்குற அவரோட அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடையே அவருக்கு டைரெக்டாக செஞ்ச மாதிரி. ஆகவே வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி பாத யாத்திரை போகிறவங்க அவரோட அடியார்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அது வந்து நேரடியாக முருகப்பெருமானை சென்று சேரும். ஆனால் பூஜை செய்து நம்ம வீட்டில் விக்கிரகம் வைத்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து அப்படி தான் வந்து அவரை வழிபடணும் அப்படின்றது கிடையாது. அதனால் அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து அப்படி தான் நம்ம வந்து அவரோட அருளை பெறணும் அப்படின்னு இல்லை. அவரோட அடியார்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை தொண்டிலேயே வந்து அவருடைய அருளை வந்து நம்ம பெற முடியும். அன்னதானம் கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவை எல்லாருமே அன்னதானம் கொடுத்துட்றாங்க, அதுவும் செய்யக்கூடாது. இப்போ குளிர்காலம்னு வச்சுக்கோங்களேன், போர்வை கொடுக்கலாம். இப்போ வெயில் காலம் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த வெயிலை தணிக்கிறதுக்காக ஒரு நீராகாரம் கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம், தண்ணி வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி அதை அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை என்னவோ அதை நாம் செய்யும்போது தான் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். தைப்பூசம் குறித்து நிறைய விஷயங்கள் மனம் திறந்து எங்கள்கிட்ட பேசுனீங்க. உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி. ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி. SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.